ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் நீங்கள் லாக் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும் பொழுது ஒரு வால்பேப்பர் டிஸ்பிளே ஆகும். அகைன் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும் பொழுது இன்னொரு வால்பேப்பர் டிஸ்பிளே ஆகும். ஸோ லாக் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வால்பேப்பர் கண்டினியூவாக மாற்றி டிஸ்பிளே ஆகிறதுனால உங்களுடைய பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாக செலவாகும். அட் த சேம் டைம் உங்களுடைய மொபைல் டேட்டா நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் மொபைல் டேட்டாவும் செலவாகும். ஸோ தட் உங்களுடைய வால்பேப்பர், அதாவது உங்களுடைய லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பரை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் இருக்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள சேஞ்ச் வால்பேப்பர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சேஞ்ச் வால்பேப்பர்ஸ்குள்ள லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வால்பேப்பர் சர்வீசஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வால்பேப்பர் சர்வீசஸ்குள்ள 4 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். டைனமிக் லாக் ஸ்கிரீன், கிளான்ஸ் ஆன் சாம்சங் குளோபல் கோல்ஸ் இருக்கும். இதில் டிஃபால்ட்டா கிளான்ஸ் ஆன் சாம்சங்ல தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இது கீழே இருக்கிற நன்னுங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. நன்னுங்கிறத சூஸ் பண்ணிட்டு பாட்டமில் இருக்கிற அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், இப்போ அப்ளை ஆயிடுச்சு. டோட்டலாக இப்போ வெளியே வந்துட்டு நீங்கள் லாக் ஸ்க்ரீனை லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு வால்பேப்பர் கண்டினியூவாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது இனிமேல் ஆகாது. இதனால உங்கள் பேட்டரியோட கன்சப்ஷனும் செலவாகாது, மொபைல் டேட்டாவும் செலவாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.